வகையில் ஏழை எளிய மாணவர்களும் மற்ற மாணவர்களுக்கு இணையான சம கல்வியை கற்றிட சமச்சீர் கல்வி திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தது. ஆனால் அதிமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே அந்த கல்வி திட்டத்தை நிறுத்தி வைத்ததுடன் சமச்சீர் கல்வி திருத்த சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி இக்பால் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பாண்டிலேயே அமல்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் பாடத்திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. சமச்சீர் கல்விக்கு எதிரான அதிமுக அரசின் சட்ட திருத்தத்தை ரத்து செய்த நீதிபதிகள் வருகின்ற 22ஆம் தேதிக்குள் சமச்சீர் பாடப்புத்தகங்களை பள்ளிகளுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டனர். நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் 1 கோடி மாணவர்களின் நலன் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 1 மாதமாக நிலவும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவர சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டே அமல்படுத்துவதுதான் சரியான தீர்வு என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தை தடுத்து நிறுத்துவது அரசியல் அமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவை மீறிய செயலாகும் என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் நலன் மற்றும் எதிர்காலம் கருதி சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று நம்புவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்ய புதிய அரசு